அதாவது இப்போ பெண்கள் வீட்டிலேயே குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. மருத்துவமனைக்கு போகக்கூடாது, வீட்டிலேயே குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை பெண்களுக்கு இருக்குது. சில பெண்களுக்கு இருக்குது. அவங்க அந்த மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க. எப்படின்னா, அவங்க வீட்டிலேயே குழந்தை பெற்றுக்கணும், அதான் என்னுடைய விருப்பம், எதுக்காக மருத்துவமனைக்கு போகணும், குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். அப்போ அந்த ஒரு விஷயத்தை எதுக்காக நம்ம அதை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும், வீட்டிலே தான் நான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வீட்டிலேயே குழந்தை பெற்றுக்கணுங்கிற ஆசை பெண்களிடம் இருக்கிறது. அப்படி ஒரு ஆசை இருப்பதாக, மருத்துவமனைக்கு போகாமல் வீட்டிலேயே குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசை பெண்களிடம் இருக்கிறது என்பது கூட தெரியாமல் ஆண்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பெண்களை பற்றி எதுவுமே தெரிஞ்சிக்காமல் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம். அவங்க அதை ஒரு லட்சியமாக பார்க்குறாங்க, பெருமையாக பார்க்குறாங்க. நான் வீட்டில் தான் என் குழந்தைய பெற்றுக்கணும், எங்கள் அப்பா அம்மாலாம் அப்படி தான் பெற்றுக்கிட்டாங்க, எங்கள் தாத்தா பாட்டிலாம் அப்படி தான் பெற்றுக்கிட்டாங்க, அதுபோல் நான் என் வீட்டிலே பெற்றுக்கணும், எனக்கு அது பெரிய பெரிய கேள்வியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கான், ஒரு ஒரு லட்சியமாக இருக்குது. வீட்டிலே குழந்தை பெற்றுக்கணும், மருத்துவமனைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற அந்த வைராக்கியத்தோடு அவங்க அப்போ இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் பெண்கள்கிட்ட இருக்குதுங்கிறது கூட தெரியாமல் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன் அப்போது இயற்கையான முறையில் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்தளவுக்கு ஏன் அப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க? அப்போ அதெல்லாம் அப்படி ஒரு கேள்விகள் அவங்களுக்கு ஏன் வருது? ஒரு இயற்கையான ஒரு வாழ்க்கையில் பெண்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை பாருங்கள். ஒரு இயற்கை முறை மேலே அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஆர்வம் எதனால் அவங்களுக்கு ஏற்பட்டுரும்? மருத்துவமனைனாலே அவங்க அதை விரும்பலை. மருத்துவமனையில் பிரசவிக்கிறதே ஒரு சில பெண்கள் விரும்பவே இல்லை. அப்போது அதில் எவ்வளோ மருத்துவமனைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து, ஒரு சுகப்பிரசவமாக ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுறது, அறுவை சிகிச்சைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த பயம் கூட அவங்களுக்கு இல்லாமல் வீட்டில் குழந்தை பெற்றுக்கணுங்கிறதுல அவ்வளோ உறுதியாக இருக்காங்க. வீட்டில் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் அவ்வளோ உறுதியாக இருக்கிறார்கள். ஏன் அவர்களுக்கு அப்படிப்பட்ட யோசனைகள்லாம் வருது? அப்போது அதெல்லாம் நமக்கு சிந்திக்க வைக்குது. நமக்கு தெரியாத பக்கங்களாக இருக்கிறது. மனித உணர்வுகள் பற்றி நமக்கு தெரியாத பக்கங்களாக இருக்கிறது. ஏன்னா இப்போ தான் நம்ம ஆஸ்பத்திரி கட்டினோம். ஆஸ்பத்திரிலாம் எப்போ கட்டினோம்? ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் எப்போ கட்டினோம்? மருத்துவமனையில் போய் குழந்தை பெற்றுக்கிற வழக்கம் கடந்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிது. அதுக்கு முன்னாடி ஒரு 1950க்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வீட்டில் தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ தான் மருத்துவமனையில் குழந்தை பெற்றுக்கிற வழக்கம் சமீப காலமாக ஒரு 50-100 வருஷம் கூட 75 வருஷமாக தான் மருத்துவமனையில் போய் குழந்தை பெற்றுக்கிறாங்க. அப்போ இந்த மனித இனம் ஒரு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவர்கள் மருத்துவமனையில் குழந்தை பெற்றுக்கொள்ளவில்லை, குடிசைகளிலும் வீடுகளிலும் தான் குழந்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ இந்த கேள்வி அவங்களுக்கு இழப்பை தான் அவங்க இப்போ சரி இருந்தாலும் இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ வீட்டிலே குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னு வைங்க, ஏதோ ஒரு அர்ஜென்ட்டு, ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டுச்சு, குழந்தை வெளியே வருவதில் ஏதோ சிக்கல் வந்துருச்சு அப்படின்னா வேறு வழியே இல்லை, மருத்துவமனைக்கு தானே போவாங்க. அதனால் மருத்துவமனையிலே குழந்தை பெற்றுக்கிறது நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து. சும்மா நம்ம இப்போ இந்த உலகத்தில் நமக்கு ஏதோ ஒன்று சிக்கல்ப்பா, நீ வீட்டிலே குழந்தை பெற்றுக்கிறேன்னு நினைக்கிற, அப்படி நீ வீட்டிலே குழந்தை பெற்றுக்கிற. ஸோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒன்று சிக்கல் ஆகிடுச்சு, குழந்தை வரமாட்டேங்குது வெளியில், அப்போ நீ என்ன பண்ணுவ? மருத்துவமனைக்கு தானே போவ, மருத்துவமனைக்கு போய் தானே அதுக்கு நீ மருத்துவமனையிலே குழந்தை பெற்றுக்கலாமே. இன்றைய காலகட்டத்தில் மருத்துவமனையில் நமக்கு வசதி இருக்குது, மருத்துவமனைகள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மருத்துவமனையை நம்ம பயன்படுத்துகிறது தான் கரெக்டு இன்றைய உலகத்தில். அதனால் வீட்டிலே குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறத ஒரு கொள்கையாக வச்சுக்கிறதுல எந்தவித அர்த்தமும் இல்லை அப்படிங்கிறது. இன்றைய காலகட்டத்துக்கு மருத்துவமனை இருக்குது, மருத்துவமனையிலே போய் குழந்தை பெற்றுக்கிறது சரி. ஏன்னா வீட்டில் நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு, சிக்கல் வந்துருச்சு, குழந்தை வரமாட்டேங்குது வெளியில் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வீட்டிலே வச்சுருப்பீங்களா? நான் மருத்துவமனைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டிலே வச்சுருப்பீங்களா? கண்டிப்பாக மருத்துவமனைக்கு போவீங்க, போய் தான் தருவீங்க. ஏன்னா உயிர் தான் ரொம்ப முக்கியம், உயிரை பாதுகாத்தாகணும். ஒரு தாயோட உயிரையும் குழந்தையோட உயிரையும் பாதுகாத்தாகணும். அப்போ நீங்கள் மருத்துவமனைக்கு போய் தான் ஆவீங்க. அப்படின்னா அதை முதல்ல போயிடுங்க, எதுக்கு வந்ததுக்கப்புறம் போகணுங்க? அப்போ வந்த உடனே நீ உனக்கு மருத்துவமனை தேவைப்படுது, ஏதாவது சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா நீ மருத்துவமனைக்கு போகிற, குழந்தை வெளியே வரமாட்டேங்குது, அதில் ஏதோ சிக்கல் வந்துருச்சு அப்படின்னா நீ மருத்துவமனைக்கு போகிறல்ல, மருத்துவமனைக்கு தானே போகிற. அப்போ உனக்கு ஏதாவது ஆபத்துன்னா மருத்துவமனை, இல்லைன்னா மட்டும் வீட்டில். அப்புறம் வீட்டிலே வச்சு நான் பிறந்துட்டேன்னா வீட்டை நீ கொண்டாடிட்டு போய், என் பிள்ளையெல்லாம் எனக்கெல்லாம் நான் வீட்டிலே தான் பிள்ளை பெற்றுக்கிட்டேன், மருத்துவமனைக்கு போக தேவையில்ல அப்படின்னு நீ சொல்கிறதுல ஒரு உண்மை கிடையாது. அதில் உண்மையான இதே இல்லை.
உனக்கு எதாவது பிரச்சனைன்னா கண்டிப்பாக நீ மருத்துவமனைக்கு தான் போகிற. குழந்தை வெளி வருவதில் உனக்கு எதாவது பிரச்சனைன்னா நீ மருத்துவமனைக்கு தான் போகிற. அதனால் மருத்துவமனையில் போய் குழந்தை பெற்றுக்கிறது தான் சரி இந்த உலகத்தில், இந்த தற்போதுள்ள வாழ்க்கை.